கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் யாவரையும் உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் வருத்தத்தோடும் வேதனையோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வேதனைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையினாலே நன்மையே செய்வார். மனமகிழ்ச்சியா இருங்க. தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தர் இப்போ கூட நம்ம கூட இருக்கிறாரு. புரியுதுங்களா? எனவே அந்த தூய ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பாடலை கூட பாடி தூய ஆவியானவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி. அடியனோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அல்லேலூயா, ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அல்லேலூயா, ஆவியே, தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அல்லேலூயா, ஆவியே, தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே,
வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அல்லேலூயா, ஆவியே, தூய ஆவியே, பலப்படுத்தும் தூய ஆவியே, பயன்படுத்தும் தூய ஆவியே, பலப்படுத்தும் தூய ஆவியே, பயன்படுத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அல்லேலூயா, ஆவியே, தூய ஆவியே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ நல்ல ஆண்டவரே, மகா உன்னதமானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவரே, கண்டித்து உணர்த்துகிறதான ஆவியானவரே, எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துகிற தூய் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துகிறவரே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நித்திய பிதாவே, நீதியிலே பிரியப்படுகிறவரே, சத்தியத்தில பிரியப்படுகிறவரே, உண்மையில பிரியப்படுகிறவரே, உத்தமத்தில பிரியப்படுகிறவரே, அன்புல பிரியப்படுகிறவரே, அரவணைப்புல பிரியப்படுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறதுல பிரியப்படுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனமாக இருக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் உம்மை வாழ்த்தி உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. ஐயா, இந்த வேலையில் அப்பா தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மீது இரக்கமாயிரும். எவ்வளோ பேர் ஆண்டவரே இரவும் பகலமாக உம்மை துதிக்கிறாங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான்ப்பா நம்பிக்கை. கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் நம்பிக்கை என்று சொல்லி உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கும் அடியனுக்கும் உங்களை விட்டால் யாரும் இல்லை தகப்பனே. ஆம் தகப்பனே, நீங்கள் தாயை தேற்றுகிறது போல தேற்றி தகப்பன் சுமக்கிறது போல சுமக்கிறவர் நீங்கள் தான். உங்களுடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் ஏதையா எங்கே கிடைக்கும் அப்பா? நீங்கள் தான்ப்பா எல்லாமே. உங்ககிட்ட தான்ப்பா உத்தம அன்பு, பரிசுத்தமான அன்பு, நீதி அன்பு, நீங்கள் தான்ப்பா எல்லாமே. எங்களை தள்ளுற தேவன் நீர் அல்லப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களப்பா, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. அப்பா, நீங்கள் தள்ளுறதில்லப்பா. உங்ககிட்ட வர யாரையும் புறம்பே தள்ளுறதில்லை. உங்களை நினைக்காத ஜனங்களை கூட நீர் அரவணைக்கிறவராக இருக்கிறீரே. உங்களுடைய அன்புக்கு ஈடு இன உலகத்தில் ஏதுப்பா தகப்பனே? உங்களுடைய அன்புக்கு ஈடு ஏதுப்பா? நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்க. நல்லவங்க மேலேயும் சூரிய வெளிச்சத்தை பட செய்கிறீங்க. உண்மை அறியாத மக்கள் மீதும் சூரிய வெளிச்சத்தை பட செய்கிறீங்க. உங்களை அறிந்து இரவு பகலமாக நோக்கி அழைக்கிறவர்களுக்கும் மழை கொடுக்குறீங்க. உம்மை நோக்கி அழைக்காத மக்களுக்கும் நீர் மழை கொடுக்குறீங்க. ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆகாரத்தை கொடுக்குறீங்க. உம்மை அறியாதவர்களுக்கும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கூட உம்மை நோக்கி கூப்பிடாத இருக்கிற மக்களுக்கும் நீர் ஆகாரத்தை கொடுக்குறீங்க. எவ்வளோ பெரிய மேன்மையான தேவன் ஐயா, எவ்வளோ பெரிய மேன்மையான தேவன். உலகம் புறக்கணிக்கலாம், ஆனால் கர்த்தர் நீர் புறக்கணிக்கிறதுலப்பா. நீர் புறக்கணிக்காத தேவன், அன்பு செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை எவ்வளோ பேர் இழிவுபடுத்துகிறாங்க. உம்மை ஆராதிக்கிற மக்களை எவ்வளோ பேரை இழிவுபடுத்துகிறாங்க.
ஆனால் உண்மை ஆராதிக்கிற மக்கள் அதுக்கு எதிர்ப்பு பேச்சு பேசுறதில்லப்பா. அந்த அப்போ துன்பப்படுத்துறவங்களுக்கெல்லாம் ஜபிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. உங்களை இழிவாக பேசுகிறாங்களே அவங்களெல்லாம் கூட நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா. உங்களுடைய அன்பு தெரியாமல் உங்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அறிஞ்சுதானப்பா அவங்கள அதிகமாக நேசிக்கிறீங்க. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உலகமே பாவத்தில் நிரம்பி காணப்படுகிறதப்பா. ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது நான் பரிசுத்தவன் என்று சொல்லி, ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது நான் நீதிமான் என்று சொல்லி, ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது, ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களும் உண்டு, பரிசுத்தவான்களும் உண்டு, பரிசுத்தவதிகளும் உண்டு. அப்பேற்பட்டவங்களுடைய ஜபத்தில் கூட கேட்குறீங்க. நீங்கள் யார் ஜபத்திலும் நீங்கள் தள்ளுறதில்ல. அவங்க கூட வார்த்தையில் தவறலாம், சில காரியங்களில் தவறலாம். ஆனால் அப்பேற்பட்ட மக்கள் தவறி போனாலும் அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, எவ்வளோ பாதைப்படுறாங்க. ஐயோ, நான் இவங்களை இப்படிலாம் பேசிட்டேன், இவங்க கேட்டாங்க, நான் கொடுக்காத போயிட்டேன். அது மட்டும் இல்லை, கர்த்தாவே உமக்கு விரோதமான பாவங்களையும் பூமியில் உள்ள மக்களுக்கு விரோதமான பாவங்களையும் நான் செய்துட்டேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் மனசில் வேதனைப்பட்டு அப்படியே செத்துனுக்கிறாங்க. தகப்பனே, இப்பேற்பட்ட மக்களுக்கு கூட நீங்கள் இரக்கத்தை பாராட்டுகிறீர்கள். இரக்கமுள்ள தேவன் நீர், இரக்கமுள்ள கர்த்தரையா. ஆண்டவரே, எல்லா மக்களும் மீட்பாடையணும்னு சொல்லிட்டு இருளில் உள்ள எல்லா மக்களும், பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா மக்களையும் விடுதலையாக்கத்தக்கதாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாக்கினீங்களே, எத்தனை அன்பையா. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் பார்க்குற பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் யாருன்னா பாவம் செய்தாக்கா உங்களை கல்லெடுத்து அடித்து சாகடிக்கணும்னு. ஆனால் நீரோ அந்த கல்லெடுத்து அடிக்கிற நேரத்தில் கூட, சாகடிக்கிறதுக்கு கல்லெடுத்து அடிக்கிற நேரத்தில் கூட அவர்கள் கல்லால் அடிக்காதபடிக்கு பாவம் செய்தவர்களை மீட்டுட்டீங்களே. நீர் எத்தனை ஆச்சரியமானவரையா, எத்தனை ஆச்சரியமானவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இவர்கள் இன்னது என்று தெரியாமல் செய்கிறாங்க. பிதாவே, இவர்களை மன்னியம் என்று சொல்லி அப்பேற்பட்ட மக்களுக்கு கூட பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உங்களை போல தெய்வம் உலகத்தில் யார் உண்டையா? யாருமே இல்லை, ஒருவருமே இல்லை. தகப்பனே, இரக்கத்தை காட்டும், தயவு காட்டாண்டவரே, தயவு காட்ட கர்த்தாவே. அப்பா, ஒரு பாடலை கூட வேலையில் பாடலாம், ஒரு பாடலை கூட பாடலாம். தேவன் அதினா பட்சனா, அதான் நல்ல தேவன், அருமையான தேவன், ஆச்சரியமான தேவன், நமக்குள்ள தேவன். அவரே மகிமையானவர், மகிமையான ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நல்ல தேவன், எனது மனவாளனே என்று சொல்கிற பாடலை கூட பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்பை பாட பாட, அன்பை பாட பாட,
இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், அன்பு மாறாதையா, அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா, உங்க அன்பு ஒரு நாளும் அழியாதையா, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக, நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக, நான் நடக்கும் பாதை எல்லாம், நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவாயிருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். பிரியமான ஜனங்களே, அருமையான பாடலை ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் எத்தனை உண்மையாக இருக்குது பாருங்கள். அழகெல்லாம் அழிஞ்சிடுமா, எழில் பியூட்டி எல்லாமே அழிஞ்சிடுமா, ஒன்றே இல்லை. புரியுதுங்களா? நம்மளே பார்க்குறோம், நம்ம குடும்பத்தில் கூட நம்மளே எடுத்துக்கலாம். ஒருத்தரையும் வாலிப பிராயத்தில் எவ்வளோ அழகாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இப்போ எங்கே அந்த அழகு இல்லை. நம்ம கோலார் தாங்க வழியில் எடுத்துக்கலாம். எழில் நம்முடைய கோலார் தாங்க வழியில் பார்ப்பதற்கு எவ்வளோ ஒரு மேன்மையாக இருக்கு இல்லையா? எவ்வளோ ஒரு மேன்மையாக இருக்கும் கோலார் தாங்க வழியில் பார்க்கும்பொழுது. அதாவது அருமை சுத்தமாக இருக்கும், ஏரியாங்களெல்லாம் சுத்தமாக இருக்கும். இந்த ஓவர்சைஸ் என்ற பாரு இல்லைங்களா, நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஓசுரணுவோம். அவங்க ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. வீணான குப்பையெல்லாம் இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஜனங்க இந்த மைனிங்கில் ஒர்க் பண்ணும்போது காலையில் ஓடுவாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க போவாங்க. ஏன்? பாதாளத்தில் இறங்குறதுக்கு. அதான் அவங்க சொல்லுவாங்க, உள்ளே போனால் போனோம், மேலே வந்தால் பணம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த வேலைக்கு போவாங்க, உற்சாகமாக இருக்கும், அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். பிறகு இந்த மாதிரி அதாவது பனிகள் ஜனவரியிலலாம் பார்க்கும்போது, டிசம்பர் ஜனவரியிலலாம் பார்க்கும்போது இந்த கள்ளிச்செடியெல்லாம் இருக்குது பாருங்க, கள்ளிச்செடிங்க, மரங்க. சில இடத்துல அந்த இடத்துல பனி அருமையாக இருக்கும். பனி அதுக்கிட்டெல்லாம் கூட போயிருக்கிறோம். அதே ஒரு அழகு தான். அது கம்பெனி ஹாஸ்பிட்டல், கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல்.
அங்கே நோயாளி இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ தூய்மையாக இருக்கும், செழுமையாக இருக்கும், செழுமையாக இருக்கும். டாக்டர்ஸுங்கோ, நர்சஸ்ங்கோ, வார்டன்ஸுங்கோ, மேல் நர்ஸுங்கோ எல்லாருமே நல்லா உற்சாகத்தோடு அதே ஒரு அழகாக செழுமையாக இருக்கும். சர்ச்சுக்கு போகிற ஜனங்க எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அது வர்ணிக்க முடியும், அந்த மாதிரி இருந்தது கோலார் தங்க வயல். ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அழகு குறைஞ்சிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அதுபோல் எல்லாமே அழிஞ்சிடுது, அழகெல்லாம் அழிஞ்சிடுது, எழிலெல்லாம் கூட நம்மளை ஏமாத்திடுது. ஆனால் மாறாதவர் நம்முடைய ஆத்துமா நேசர் இயேசு கிறிஸ்து. அவர் எபிரேயரில் சொன்ன வண்ண மாதிரி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தாங்க நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர், உலகம் முடிகிற வரைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார் சொன்னவர் நம்முடைய கையை பிடிச்சுன்னுக்கிறாருங்க. நம்ம நீதிமான் என்றதுக்காக நம்மளை கை பிடிச்சுன்னுக்கிறாரு. இல்லை நான் ரொம்ப பரிசுத்தவான் அதுக்காக கையை பிடிச்சுன்னுக்கிறாரு. ரொம்ப உத்தம இல்லை, அவர் நம் மீது வைத்த அன்பின் மித்தமாக அவருடைய கருத்தில் நம்ம பிடிச்சு நிற்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லைங்க. மனுஷங்களெல்லாம் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன்னுவாங்க, கண்டிப்பாக நேசிக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு. அதெல்லாம் புரியுதுங்களா? எவ்வளோ பேரை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், கணவன் மனைவிக இருக்காங்க, அவங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்குவாங்க. டே பை டே, நாளுக்கு நாள் அந்த அன்பு குறைஞ்சிடுது இல்லையா? சம்டைம்ஸ் மனைவி கிட்ட இந்த கணவனுக்கு நல்லா அன்பு கிடைக்காது, ஒரு மரியாதையே இல்லை. அதே வண்ணமாக கணவன் கூட ஒரு மனைவியை ரொம்ப இழிவாக பார்ப்பார். ஏதோ சிலர் தான் உணர்றாங்க மனைவி நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம எவ்வளோ நேசிக்கிறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்கிறாங்க சில கணவன். அதே வண்ணமாக மனைவிகளும் என்னுடைய கணவர் எனக்காக எவ்வளோ உழைக்கிறாரு, எனக்காக மட்டும் இல்லை முழு குடும்பத்திற்காக உழைக்கிறார், எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இவைகளெல்லாம் அவங்க நினச்சி தான் கணவனை நேசிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பாப்பா பிரச்சனைங்க வெட்டி மடிஞ்சிக்கிறாங்க. சொசைட்டிக்கு மத்தியில் கூட ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க சொசைட்டி மத்தியில் கூட. அப்போ அவருக்கு என்ன மதிப்பு கிடைக்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்கிறாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த எபிசியர் புஸ்தகத்தில் கூட இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் தான் மனைவிகளை பார்த்து சொல்கிறாரு. மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தை பாருங்கள் எப்படி இருக்குது, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதனுடைய உள்ளான ரகசியங்கள் அதிகமாக இருக்குது, அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே நம்ம அவங்கவுங்க சொந்த மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் உண்மையிலே கீழ்ப்படுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்கிற மாதிரிங்க. தெய்வீக அன்பு அவங்கக்கிட்ட தாங்க இருக்குது. புரியுதுங்களா? இந்த நாளில் அப்படி இல்லையே, ரொம்ப வேதனைங்க. அநேக இடத்துல பார்க்குறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அநேகருடைய மனைவிகளை கணவன்க நேசிக்கிறது இல்லை. அதே வண்ணமாக மனைவிகளும் சில கணவர்களை, அதான் அவங்க சொந்த கணவர்களை நிறைய பேர் நேசிக்கிறது இல்லை. ஏன்னா தினமாக பேசுகிறாங்க, மரியாதையே இல்லைங்க அவங்களுக்கு. அதுவே ஒரு வியாதி போல தானே. கணவன் மனைவிங்க நல்லா சந்தோஷமாக இருங்கப்பா, நல்லா இருப்பீங்க நீங்கள், நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாதிகளும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிச்சுங்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை வருதுன்னா அது அந்தகாரம் தாங்க பிரிகிறது. உதாரணத்துக்காக வேதத்துலேருந்து நம்ம பார்க்கலாமே, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் இல்லைங்களா? ஆதாமுடைய விழாவில் இருந்து தான் அந்த ஏவாள் அந்த ஸ்திரியை படைச்சார்.
நல்லா இருந்தாங்க, ஐக்கியமாக இருந்தாங்க, மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், மிகவும் அன்பானவர். அனுதினமும் ஆதாமையும் ஏவாளையும் வந்து சந்திப்பார் இதன் தோட்டத்தில். ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது தேவனே கூப்பிட்றாரு, பேர் சொல்லி கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒழிஞ்சின்னுக்கிறோம். ஓ, ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார், உங்களுக்கு பயந்து பாருங்கள், உங்களுக்கு பயந்து ஒழிஞ்சின்னுக்கிறோம். இந்த பயத்தை கொண்டு வந்தவன் யார்? பொல்லாத ஆவியானவர், தள்ளப்பட்டு அந்தகாரம். அவன் தானே ஏவாளை வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்ததினாலே ஏவாளின் மித்தமாக ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டார். இந்த வஞ்சிப்பின் மித்தமாக பாவங்கள் அவர்களுக்குள்ளே நுழைந்தது. பாவனை பெரிய பாவமாகவும் செஞ்சிட்டாங்க இல்லையே, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆண்டுடைய வார்த்தையை அவங்க நிறைவேற்றாத அந்தகாரத்துக்கு அவங்க செவி கொடுத்துட்டாங்க, அந்தகாரத்துக்கு செவி கொடுத்துட்டாங்க. அதனால கர்த்தரை அவங்களே காணாத போயிட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து அவங்களே கர்த்தருக்கு முன்பாக போகலை, ஒழிஞ்சிக்கினாங்க. அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த குடும்பத்தை, முதல் குடும்பத்தை பிரித்து போட்டது யார்? அந்த வஞ்சகத்தின் ஆவியானவன் தானே. அந்த வஞ்சகத்தின் ஆவியுடைய பொல்லாத கிரியை நம்ம குடும்பங்களில் வந்து இடம் பிடிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அவன் கணவன் மனைவி பிரிக்கிறான்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். பவுல் மூலியமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, உங்கள் சொந்த கணவனை நேசிங்க, உங்கள் சொந்த மனைவியை நேசிங்க. அப்படி நேசிக்கும் போது உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் கூட உங்களை நேசிப்பாங்க, நீங்களும் பிள்ளைகளை நேசிப்பாங்க. அந்த ஜென்ரேஷனெல்லாம் மேன்மை அடையும், தூய்மை பெறும், சொசைட்டியில் தலை நிமிர்ந்து நிற்கும், பதவியில் உயரும், தெய்வீக ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், புத்தி கிடைக்கும், பரிசுத்த ஆவியினருடைய கனிகள் கிடைக்கும். எங்கு போனாலும் மேன்மை அடைவாங்க கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது. அவங்க எப்பேற்பட்டவங்களையும் நேசிக்குவாங்க. பாருங்க, ஸ்தேவான் என்ன பண்றாரு? அவர் நீதிமான், அவர் பரிசுத்தமுள்ள மனுஷன். அவர் எப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாவம் கூட செய்யல. அவர் கர்த்தரோடு இணைந்து இருந்தார். ஆகையால் தான் இந்த தேவ மனுஷனை அவர் மேலே இல்லாதது போலாதெல்லாம் சொல்லி அவரை கல்லெடுத்து சாகடிக்கும் போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, பிதாவே இவர்கள் இன்னது என்று அறியாமல் செய்கிறாங்க, இந்த பழியை, இந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்தாதீங்க. யாருக்கு இந்த தைரியம் வரங்க? இந்த காலத்தில் சும்மா ஏதாவது சொன்னாவே அந்த ஒரு வார்த்தை எத்தனையோ வார்த்தையை சொல்லி அவங்கள அவமானப்படுத்திடுறோம். ஆனால் இந்த தேவ மனுஷன் எவ்வளோ, அவர் உயிர் போகுதுங்க, எல்லாம் கல்லெடுத்து அஷ்டாங்க, சாவு போகிற நேரம். அந்த நேரத்தில் கூட ஸ்டீபன், அதாவது ஸ்தேவான், முடியப்பர், இந்த பேரெல்லாம் இருக்குது அவருக்கு. அவர் சொல்கிறாருங்க, பிதாவே இந்த பாவத்தை, இந்த பழியை இவங்க மேலே சுமத்தாதீங்க, மன்னிச்சிடுங்கன்றாருங்க. அந்த மன்னிப்பு ஒவ்வொரு தேவ மனுஷனுக்குள்ளே இருக்கணுங்க. தேவ மனுஷன் மட்டும் இல்லை, யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று அவருடைய பாதையில் நடக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் தாங்க இருக்கணும், இந்த ஆவியானவர் தாங்க இருக்கணும், நல்ல உள்ளம். புரியுதுங்களா? ஆகையால் ஏதேன் தோட்டத்தில் வஞ்சிக்கப்பட்ட அந்த வஞ்சிப்பின் ஆவி குடும்பத்தில் வரக்கூடாது. குடும்பத்தில் வந்துச்சுன்னா குடும்பம் சின்ன பின்னா போயிடும். மருமகள் மாமியார் மதிக்கவே மதிக்காது. அந்த மாமியார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க பிள்ளைங்களெல்லாம். அதே வண்ணமாக சில மாமியார்கள் மருமகளை கொடுமைப்படுத்திடுவாங்க. வாழ்க்கையை, அவங்க பிள்ளை வாழ்க்கையை, மருமக வாழ்க்கையை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அப்போ எப்படிங்க? இதெல்லாம் யாரும் அவங்க பண்ணல, அவங்களுக்குள்ள ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த வஞ்சிக்கப்பட்ட ஆவியினுடைய கிரியை சேர்ந்துருந்துங்க.
கணவன் மனைவி நேசிக்கவே மாட்டான், அவன் இஷ்டப்படி போவான். இந்த மனைவி கேட்டாங்கன்னா அவங்க மேலே இல்லாதது பொல்லாததான் சொல்லி அந்த அந்த அவங்க மனைவி அடிப்பார். அந்த மனைவி அடிக்கிறது இவரே அடிக்கிறதுன்னு தெரில. பிள்ளைங்களெல்லாம் சிதறி போவாங்க. பிள்ளைங்களுக்குள்ள மகன மகிழ்ச்சி இருக்காதுங்க, நிம்மதி இழப்பாங்க, சரியாக படிக்காத போயிடுவாங்க. வீட்டில் கூட அவங்களால தங்க முடியாது, வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சமாதானம் கிடைக்குமா? அடிமை வாழ்க்கையில் அதெல்லாம். நம்முடைய பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறது இல்லையா? சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அந்த மாமியாரோ மாமனார் எங்கள் ஊர்லேருந்து வருவாங்க. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு நான்வெஜ் எதாவது சமைப்பாங்க. ஒரு 1/2 kg நம்ம பாஷையில் சொல்லலாம், நம்ம பாஷையில் ஒரு 1/2 kg கறி எடுத்துன்னு வந்து செய்வாங்க. அந்த கறி குழம்பு செய்கிறதுக்குள்ளேயும் அந்த மருமக ஏதாவது ஒரு பெரிய குழப்பத்தை, வேணுமுனே குழப்பத்தை பண்ணி அவங்கள சாப்பிடாத மாதிரி பண்ணிடுவாங்க. எவ்வளோ பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி? இதெல்லாம் அவங்க செய்யலைங்க. அவங்களுக்குள்ள அதை ஏதேன் தோட்டத்தில் அந்த வஞ்சிக்கப்பட்ட ஆவி இருக்குது பாருங்க, அந்த ஆவி வந்து அவங்களுக்குள்ளிருந்து மற்றவங்களுடைய சமாதானத்துக்கு எடுத்து போடுறது. புரியுதுங்களா? லேசு இல்லைங்க. பாருங்க, எவ்வளோ குடும்பத்தில் நல்லா வசதியாக இருப்பாங்க, பயங்கர வசதி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட சமாதானம் இருக்காதுங்க. கொஞ்சம் கூட சமாதானம் இருக்காது, நிம்மதியே இருக்காது. வியாதிகளும் ஒருமைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இதுலேருந்து விடுதலை பெற ஒரே வழிங்க, இந்த கொடூரமான ஆவியின்கிட்டருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இந்த கிறிஸ்துக்கிட்ட வந்துடுங்க. இந்த வார்த்தையை சொன்னவர்கிட்ட வந்துடுங்க, நிச்சயமாக இளைப்பாறுதல் உண்டுங்க. எவ்வளோ பேரை நாம் பார்க்கிறோம், சமாதானம் இல்லாத சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போவாங்க. அந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க காதில் விழும். அந்த வார்த்தை அவங்க அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்திலே கிறிஸ்துவ அழைப்பாங்க. அந்த தற்கொலையின் ஆவியிலிருந்து அப்பவே அவங்களுக்கு விடுதலைங்க. புரியுதுங்களா? விடுதலை. ஆண்டவர் அப்பேற்பட்டவருங்க, நம்ம இளைப்பாற்றுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க. உலகம் கொடுக்கிற சமாதானம் போல அவர் கொடுக்கறது இல்லைங்க. பரலோக ராஜ்யத்தின் சமாதானம், கிறிஸ்துக்குள் இருந்த சமாதானம், அந்த சமாதானத்தாங்க நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகையால உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், தைரியமாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டாருங்க. உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உண்மையில் ஒரு தெய்வீக சமாதானம் வந்துடுங்க. நீங்கள் எப்பவுமே காணாத சமாதானம் அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் வந்துடுங்க. நீங்கள் மேன்மை அடைவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும், உங்களை அவமானப்படுத்துகிறத பொல்லாத கிரியின் ஆவிகளும் நிச்சயமா உங்களை விட்டு போயிடுங்க. இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய உள்ளத்துல. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வரணுங்க. நீங்க நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வாங்க. சில குடும்பத்தில் பாருங்க, சில குடும்பத்தில் பார்க்கும்போது பிள்ளைங்கள், பெண் பிள்ளைங்களுக்கு வயசு கடந்து போயினே இருக்குங்க. எவ்வளோ பேர் வந்து திருமணத்திற்கு அது பெண்ணை கேட்பாங்க, குடும்பத்தில் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஆவி தடை செய்யுது. புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா திருமணமே ஆகாத போயிடுது சிலருக்கு. அவங்கள கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆகியால இப்பேற்பட்ட மக்களுக்கு கூட நம்ம ஜெபிக்கணும். எவ்வளோ குடும்பத்தில் 30 வயசு 35 வயசு கடந்து கூட எவ்வளோ பேர் திருமணம் ஆகாத இருக்காங்க. பெண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, ஆண்களும் எவ்வளோ பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாத காரியம். அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள டிப்ரெஷன் வராதா? அவங்களுக்குள்ள டிப்ரெஷன் வரும்போது தான் தாய் தகப்பனை அதிகமாக நேசித்திருந்த அந்த பெண்ணு தாய் தகப்பனை வெறுக்கிறதுக்கு ஆவாங்க. அதே மாதிரி இந்த பையன் கூட
ஏற்ற வயசில் திருமணம் ஆகலைன்னு சொன்னாக்கா வெறுப்பாயிடும், டிப்ரெஷன் ஆகிடும். அதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு மேலே தான் காட்டுவாங்க. புரியுதுங்களா? ஆகையால் பெற்றோரும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. தாம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண் பிள்ளையை வைத்திருக்கிறவர்கள் ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க நல்லா வாழணும் இல்லைங்களா? நல்லா வாழணுங்க. தாய் தகப்பனுடைய ஜெபம் தாங்க பிள்ளைகளுக்கு முக்கியம். தாய் தகப்பனுடைய ஜெபம் கேட்கப்படுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவருங்க. நம்முடைய கர்த்தர் யாரையும் புறம்பே தள்ளுறது இல்லைங்க. எப்பேற்பட்ட மக்களையும் புறம்பே தள்ளுறது இல்லைங்க. நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் நம்முடைய ஆத்துமா நேசர். புரியுதுங்களா? இப்போ கூட பாருங்க, எவ்வளோ குடும்பத்தில் சில பெண்கள் வாழ வெட்டியாக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதே வண்ணமாக சில பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கூட தன்னுடைய மனைவியை விரட்டி அடிச்சிடுவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு யோசித்து பார்க்குறீங்களா நீங்கள் எப்பாவது? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிள்ளைங்கள அந்த விரட்டி அடித்தா பாருங்கள், கணவன் அவன் இல்லைங்க. வாழ வெட்டி அவங்க வீட்டில் வந்த பெண் இருக்குது, அது இல்லைங்க காரணம். சிலர் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் யாராவது அப்பாவோ சரி அம்மாவோ சரி யாராவது சரி மற்றவங்களுடைய குடும்பத்தை பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. அநேகருடைய வாழ்க்கைக்கு எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சாபம் இல்லையா? இதெல்லாம் சாபங்க. இதனால தான் நீங்கள் செய்கிற தவறுனால உன் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? உனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? வேதனை இல்லையா? நீங்கள் சரியாகணுங்க. ஃபஸ்ட்டு உன் பெண்ணு, வீட்டுக்கு வந்த பெண்ணு நல்லா வாழணும்னு சொன்னாக்கா நீங்கள் கர்த்தரை தேடுங்க. அதே வண்ணமாக தன்னுடைய மனைவி அடித்து விரட்டி விட்டுக்கிறானே அவனுக்காகவும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரண்ட்ஸும் கூட அந்த பிள்ளைக்காக அறிவுரை சொல்லணும், ஜெபிக்கணும், நல்லா புத்தி சொல்லணும், 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லணும். அது 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்வதற்கு முன்பாக தன் பெற்றோர்கள் தாமே தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனை தான். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனை தான். எல்லாம் தெரிஞ்சுக்கோ. எல்லாம் நல்லா இருக்கணும் தேவச்சனமே. சரி, எப்படியோ குடும்பத்துங்களை எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய மனசை நோகடிச்சிருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய வாழ்க்கை கெடுத்து குட்டிச்சேவராக இருந்தாலும் சரி, மற்றவங்க பொருளை அபகரிச்சுன்னு இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? ஒரே வழி, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியாக இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த பலியான இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் கூப்பிடுங்க. அந்த கிறிஸ்துவ மட்டும் நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் பெண்ணு வீட்டுக்கு வந்துட்டு பல வருஷமாக இது இல்லை, பல வருஷமாக இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நல்லா வாழ்வாங்க. உன்னுடைய உன்னுடைய மனைவி, உன்னுடைய மகன் அவருடைய மனைவியை கொடுமை கொடுத்து அடித்து விரட்டி அடிச்சிருக்கிறான்ல, அதெல்லாம் பெரிய சாபம் இல்லை, அதெல்லாம் உங்களால் வந்தது தான். ஆகையில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை என்றுமே உள்ளது. உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். இன்னும் அப்படியே மனுஷன் வந்து ஒரு ஆணவத்தோடு வச்சுன்னு இருக்காத. புரியுதுங்களா? ஈகோ வேணாம். ஆகையில் கிருபை உள்ள கர்த்தரை நோக்கி அழைங்க. ஒரு பாடலை கூட பாடலாம். சரிங்களா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் வாருங்கள் சுவைத்து மகிழலாம், வாருங்கள் வாருங்கள் சுவைத்து மகிழலாம்.
சத்திய கிருபையே, சாந்தத்தின் கிருபையே, நித்திய கிருபையே, பூரண கிருபையே. சத்திய கிருபையே, சாந்தத்தின் கிருபையே, நித்திய கிருபையே, பூரண கிருபையே. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் வாருங்கள் சுவைத்து மகிழலாம், வாருங்கள் வாருங்கள் சுவைத்து மகிழலாம். கர்த்தரின் வார்த்தைகள் சத்தியமே, அவரின் செயல்கள் நிச்சயமே. கர்த்தரின் வார்த்தைகள் சத்தியமே, அவரின் செயல்கள் நிச்சயமே. வார்த்தையை விடுத்து உன்னை பூரணப்படுத்துபவர், வார்த்தையை விடுத்து உன்னை பூரணப்படுத்துபவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் வாருங்கள் சுவைத்து மகிழலாம், வாருங்கள் வாருங்கள் சுவைத்து மகிழலாம், சுவைத்து மகிழலாம். ஆம் தேவஜனங்களே, கர்த்தருடைய கிருபை என்றுமே உள்ளது. நாம் தவறை உணர்ந்து கர்த்தரை நாம் நாடும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபை தாங்க நமக்கு வேணும். கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வேணுங்க. அந்த இரக்கம் இல்லைனாக்கா இந்த உலகத்தில் வாழறது ரொம்ப கஷ்டங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களை வாழ வைங்க. ஈகோ வேணாம், நமக்கு ஈகோ வாழவே வேணாம். கொஞ்சம் தாழ்மைப்படுவோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அந்த தாழ்மை நம்மக்கிட்ட வேணும். தாழ்மை இல்லைன்னா அது பெருமை இல்லையா? அந்த பெருமைக்காரர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்காரர்களுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறாராம். என்ன செய்ய போறீங்க? அந்த பெருமையை விட்டு ஒழிஞ்சு போகலாம். கிருபை பெற்றுக்கொள்ள நாம் தாமை தாழ்த்தி ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யலாமே. நன்மை செய்யும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக அங்கீகரிக்கிறார். தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த நேரத்திலேயாவது நாம் யார் என்பது உணரலாமே. எவ்வளோ வருஷங்கள் வாழ போகிறோம்? நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட மெத்துசலா 969 ஆண்டு வாழ்ந்தார். அது போல வாழ போகிறோம்? இல்லை தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் 930 ஆண்டு வாழ்ந்தார். அது போல வாழ போகிறோம் நம்ம? இல்லைங்க. ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அதுவும் வருத்தமும் சஞ்சலமும் தான். நீங்கள் சிக்காய் விழுந்துட்டாக்கா அப்படியே படுக்கையில் 1க்கு 2க்கு போனால் உங்கள் சொந்த பந்தம், நீங்கள் யாரும் ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்கள வந்து பார்ப்பாங்களா? இல்லை, கிட்ட வர்றதுக்கு அருவருப்பாங்க. அருவருத்துக்குவாங்க அவங்களே. ஏதோ சிலர் உண்மையாக யாருன்னா இருப்பாங்க, அவங்க நிச்சயமாக எல்லாத்தையும் சகிச்சுன்னு செய்வாங்க. ஐயோ, நமக்கு நன்மை செஞ்சவங்களாச்சு, நம்ம பேரண்ட்ஸ் ஆச்சு, நம்ம உடன் பிறந்தவங்களாச்சு, நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு செய்வாங்க. மற்றும் யாரும் கிட்ட கூட வர மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. அதனால் சிலர் சொல்லுவாங்க, இந்த 60 வயசாயிட்டா என்னத்துக்கு இருக்கணும் அப்படின்னா கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. உயிரெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறது இல்லை. கர்த்தரே எடுக்கணும். அந்த நம்முடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கணும் அந்த உயிரை. அப்படி புரியுதுங்களா? ஆகையால தேவ ஜனமே, ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் அவ்வளோதான், 60 70. பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்ன கூட ஒரு தம்பி
தற்கொலை பண்ணிக்கணும் ஒரு பொண்ணுக்காக. இந்த மாதிரி எவ்வளோ நடக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை, ரொம்ப நடக்குது. அந்த பொண்ணு ஒத்துக்கலையோ அதனால தற்கொலை பண்ணிக்கணுமா, ஹேங் பண்ணிக்கணுமா? அந்த பொண்ணை ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அந்த பொண்ணை ஹேங் பண்ணிக்கிச்சு. எவ்வளோ வேதனை இல்லைங்களாங்க. இந்த பசங்க ஹேங் பண்ணிக்கணும், சூசைட் பண்ணிக்கணும், இவங்க போயிட்டாங்கங்க. ஆனால் அவங்க பெற்றோருங்க எவ்வளோ வேதனை அடைவாங்க. எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த தாய் 10 மாதம் தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சு எத்தனையோ பத்தியம், எவ்வளோ பாடுகள், நோய்கள், மரண அவஸ்தைப்பட்டு அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் கடைசியாக பிள்ளைங்க பெற்றோருடைய பேச்சை கேட்குறதே இல்லை, அப்பா அம்மா பேச்சை கேட்குறதே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. இதுக்கும் காரணம் பெற்றோருங்க தான். ஏன் அப்படி சொல்கிறேன்றதை நீங்களே யோசித்து பார்த்துங்க. மழலை செல்வங்க எல்லாம் அவங்கள வளர்க்க வேண்டிய இடத்துல, வளர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக வளர்த்துடணும். ப்ளீஸ், அந்த குடும்பத்துக்காக கூட சமாதானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். தைரியமாக இருங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் இரக்கம் செய்வாருங்க. எப்பேற்பட்டவங்களுக்கு இரக்கம் செய்வாருங்க. அந்த கர்த்தர் ஒருபொழுது கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலுவையில் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த உன்னதமான கர்த்தரை நோக்கி பாருங்க. புரியுதுங்களா? கர்த்தரையே நோக்கி பாருங்க. தேவன் நல்லவருங்க. ஆண்டவர் கர்த்தர் நம்மை இழிவு அடைய விட மாட்டாருங்க, இழிவுபடுத்த விட மாட்டாருங்க. எங்க சிலர் சொல்லுவாங்க, சூரியனு கிழக்கே உதிக்கிற சூரியனு மேற்கே உதிச்சாலும் நான் அந்த இயேசு பேரை உச்சரிக்க மாட்டேன்னு சொன்னோம் எவ்வளோ பேருங்க. ஆனால் அப்படி சொன்ன அதே வாயுங்க இன்னைக்கு கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுறாங்க. இயேசு கிறிஸ்துதான் ரட்சகர், நம்முடைய பரலோகத்துக்கு வழி இயேசு கிறிஸ்து தான். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்னவங்களே, அதாவது சூரியன் கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் நான் இயேசுவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிச்சுக்கிறாங்க. பாருங்க, இந்த நாளில் கூட உலகத்தில் எத்திசையிலும் உள்ள தேவ ஜனங்க ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு வேதிஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா ஆத்துமாக்களும் மீட்கப்பட வேண்டும். இதுதாங்க கர்த்தருடைய செயல். இதுதாங்க கர்த்தருடைய செயல். கர்த்தர் நல்லது செய்வாருங்க, நல்லதே செய்கிறாருங்க. கர்த்தர் தீங்கு ஒன்றும் செய்யறதில்லை, நன்மையே செய்கிறாருங்க. ஆகையில நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரிங்க, கர்த்தராகி இயேசு வண்டை வந்துடுங்க. அவர் நமக்காக சிலுவையில் பலியானாருங்க. நான் செய்த பாவ அக்கிரமங்களும், நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்த பாவ அக்கிரமங்களும், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் செய்த பாவங்களும் அக்கிரமம் எல்லாமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகிய தேவன் சுமத்தினார். அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்கள் பைபிளில் ஏசாயா, அதாவது ஐசாயா 53 53வது அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். நமக்காக எப்படியெல்லாம் அவர் பாடுபட்டார் இயேசு கிறிஸ்துன்றது அங்கே விலக்கி காட்டுது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை தியானம் பண்ணுங்க. அப்போது அந்த வார்த்தை கேட்கும்போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுங்க. பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தருவார். பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எந்த துஷ்டனும் உங்களை தொந்தரவு கொடுக்க மாட்டான். எந்த வஞ்சகத்தின் ஆவி, கொடூரமான ஆவி உங்களை தாக்காதுங்க. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறாருங்க. ஏற்றுக்கொள்ளும் போது புரியுதுங்களா? தைரியமாக இருங்க, ஜகமாக இருங்க.
நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்காக சிலுவையில் பலியாகி அடக்கம் செய்யப்பட்ட கிறிஸ்து இயேசுவை பிதாவாகி தேவனுடைய ஆவியானவர் தம்மை உயிரோடு எழுப்பி வலது பரிசுத்தத்தில் இருக்கப்படி செய்தார். அவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொன்ன வண்ணமாக, இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக வேறொரு தேற்றாரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்தில் அந்தகாரங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மதில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி ஆற்றி தேற்றி நம்மை பாதுகாத்து நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய கண்ணின் மணியை போல நம்மோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவராக காணப்படுகிறார். ஆகையால் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, நீ கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உம்மோடு, கிருபையும் சமாதானம் உங்களோடு. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சந்திப்போம்.